श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजसे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। ஸ்ரீ ருத்ர கிருஷ்ணம் அதனுடைய மீனிங் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய முதல் வார்த்தை ஜிகாகும் ஷத்யோ. ஜிகாகும் ஷத்யோ. இப்போ ருத்ரத்தினுடைய மீனிங் நம்ம பார்க்கும்போது ஒண்ணு தெரியும். நல்ல விஷயங்களாகவும் நான் இருக்கிறேன், கெட்ட விஷயங்களாகவும் நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மகானாக இருப்பவன் நானேன்னு சொல்லும்போது மனம் ஏத்துக்கும். திருடனாகவும் நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது மனம் அதை ஏற்றுக்கொள்ள கஷ்டம். எப்படி திருடன் இறைவன் திருடனாக இருப்பாரா அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்? இங்க என்ன சாஸ்திரம் சொல்ல வருதுன்னா, நல்லதையும் கெட்டதையும் தர்மத்தையும் அதர்மத்தையும் கடந்தவனாக நான் இருக்கிறேன்கிறார் ஈஸ்வரன். தர்மத்தையும் அதர்மத்தையும் கடந்தவன் அப்படின்னா அதை நம்ம அங்க அப்ப இறைவனிடம் தர்மம் அதர்மம் இல்லையா அப்படின்னு நினைக்க கூடாது. கடந்த அதீத தர்மாதீத்தக அதர்மாதீத்தக, தீத்தகன கடந்தவன். தர்மாதீத்தக அப்படின்னா தர்மம் என்பது மனதிற்கு உட்பட்ட விஷயம் இல்லைங்களா? மனதுலதான் என்ன இருக்குது? தர்மம் அதர்மம். கான்சியஸ்னஸ்ல என்ன கிடையாது? தர்மம் அதர்மம் கிடையாது. சோ அந்த மனதுக்கு அந்த மனதை கடந்தவனாக நான் இருக்கிறேன். மனதினுடைய தர்மத்தையும் அதர்மத்தையும் கடந்த சொரூபமாக, சச்சித் ஆனந்த சொரூபமாக, கான்சியஸாக நான் இருக்கிறேன். மனமாகவும் நான் தான் இருக்கிறேன். மனதை அடுத்து என்ன புரிஞ்சுக்கணும்? மனமாகும். ஏன் மனம் எதனால் ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனதா? அந்த பஞ்சபூதங்கள் யாரிடமிருந்து வந்தது? அவரிடமிருந்து வந்தது. உபாதான காரணத்துவாத் இறைவன் தான் என்னவா இருக்கிறாரு? பஞ்சபூதங்களாக இருக்கிறார். அப்ப எப்படி நமக்கு புரிஞ்சுக்க தெரியணும்? இறைவன் மனமாகவும் இருக்கிறார். பஞ்சபூதேன கிருத்தேன மனமாகவும் இருக்கிறார். அந்த மனதை அது பாருங்க, அந்த மனத்தில் இருக்கிற குணமாகவும் இறைவன் தான் இருக்கிறார். அந்த மனதை கடந்தவராக அப்படிங்கும்போது என்ன புரியும்? மனதினா நீங்க அப்ப மனதை கடந்தவர் புரிய வைக்கிறதுக்கு தான் இப்ப ருத்ரத்துல நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? தர்மத்தையும் அதர்மத்தையும் கடந்தவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? மனதின் தர்மத்தை கடந்தவர். மனதுக்குண்டான தர்மம் என்ன? தர்மம் அதர்மம், பொய் பாப்பம் புண்ணியம் பாப்பம் இந்த மாதிரி எல்லாம் சொற்கதெல்லாம் எதை சார்ந்தது? மனதையும் உடலையும் சார்ந்தது. அதை கடந்தவனாக நான் இருக்கிறேன் சொல்றதுக்காகத்தான் திருடர்கள் கூட்டத்தின் தலைவனாக இருக்கிறேன். படிச்சோமா இல்லையா? அது மாதிரி இன்னும் அந்த கருத்துக்கள் வரும்போது நாம் அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். அப்போ ஒண்ணு மனமாகவும் இறைவன் இருக்கிறார், மனதினுடைய தர்மமாகவும் இறைவன் இருக்கிறார், மனதினுடைய தர்மத்தையும் அதர்மத்தையும் கடந்தவராகவும் இறைவன் இருக்கிறார். This is complete understanding. மனமாகவும் இருக்கிறார், மனதினுடைய தர்மமாகவும் இருக்கிறார், மனதை கடந்தவராகவும் மனதை படைத்தவராகவும் மனதினுடைய குணமாகவும் மனதை கடந்தவராகவும் இருக்கிறார். அப்ப மனதோடு சேர்த்து பார்க்கும் பொழுது சகுண பிரம்ம,
மனதை கடந்த வரும்போது என்ன? நிர்குண பிரம்ம தத்துவமாக. சோ பிரம்ம தத்துவம் கடைசியில் என்ன அல்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் ருத்ரா? இறைவன் நிர்குணமாக, அப்ப என்னது? மனதை கடந்தவர், நிர்குணமாகவும் இருக்கிறாரு, மனதில் வெளிப்படுபவராக. அதே இதுல வந்துருவாரு, சகுனத்தோட வந்துருவாரு. மனதில் வெளிப்படுவராக, மனதினுடைய குணத்தை படைத்தவராக, அந்த குணமாக சத்வரஜோ தம குணமாக, தர்மமாக அதர்மமாகவும் இருக்கிறார் போது நிர்குண சர்க்குண சகுண பிரம்மமாக இவனுடைய வெளிப்பாடுன்னு புரிய வைக்கிறது தான் அல்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ருத்ரா. இப்ப நாம அந்த அறிவுடன் நம்ம என்ன பார்க்க தெரியணும். இல்லைன்னு என்ன ஆகும்? ஐயா திருடனா இருக்காரா, திருட கூட்டத்தின் தலைவனாக இருக்கிறாரா அப்படின்னா அந்த இடத்துல இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங், யாரு திருடனாக இருக்கிறார்களோ அவர்களுடைய சொரூபமாக இறைவன் இருக்கிறார். தட் இஸ் செகண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். திருடனாக இருக்கிறான் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த திருடனுடைய மனதில் வெளிப்படும் தத்துவமாக நான் இருக்கிறேன். ஒரு மகான் இருக்காரு, அவருடைய மனதில் வெளிப்படும் தத்துவம் நான் தான். அகம் ஏக்காக அத்விதீயாக. சாந்த வகுப்பில் படிச்சதுக்கு அப்புறம் அது டவுட்டே வரக்கூடாது. அகம், அந்த சத்து எப்படி இருக்குது? ஏக்கம் அத்விதீயம். அப்ப ஏக்கம் இரண்டற்ற ஒன்றாக நான் இருக்கிறேன். நான் எங்கெங்க மகானுடைய மனதில் வெளிப்படுகின்ற தத்துவமும் நான் தான், ஏக்காக. அதே தத்துவம் தான் என் மனதிலும் வெளிப்படுகிறது. தேவதா சரீரத்தில் வெளிப்படுவதும் அவரே, திருடர்களுடைய சரீரத்தில் மனதில் வெளிப்படுவரும் அவரே, நல்லவர்கள் மனதில் வெளிப்படுவரும் அவரே, தீயவர்கள் மனதில் வெளிப்படுவரும் அவரே போது நிர்குண பிரம்ம தத்துவம் வெளிப்பட்டதுக்கு அப்புறம் அதுக்கு பேர் என்ன? சகுண பிரம்ம. There are many RCs இல்லைங்களா? எத்தனை மனம் இருக்குதோ அத்தனை ரிஃப்ளெக்டட் கான்சியஸ் நம்ம பார்க்கணும். சோ அது சகுண பிரம்ம, இங்க நிர்குண. அப்ப இப்ப என்ன சொல்ல வராரு? சகுண பிரம்மமாகவும் நான் இருக்கிறேன். சிம்பிள். ஒரு சிங்கிள் சென்டென்ஸ்ல சொன்னீங்கன்னா இறைவன் என்னங்க ருத்ரத்துல நம்ம புரிய வைக்கிறாரு? சகுண பிரம்மமாகவும் நான் இருக்கிறேன், நிர்குண பிரம்மமாகவும் நான் இருக்கிறேன். இத வந்து புரிஞ்சு நாம ஒருத்தர் கெட்டது செய்யறாங்க, இந்த அறிவு எங்க பயன்படணும்? கிளாஸ் கேட்டோம், நோட்ஸ் எழுதணும், கொஸ்டின் ஆன்சர் எழுதணும், மூடி வச்சோம், அப்புறம் எந்திரிச்சு வந்து யாராவது ஒருத்தர் நமக்கு கஷ்டம் கொடுத்தா ஐயோ எனக்கு கஷ்டம் கொடுக்க புலம்பும் போது என்ன ஆயிருது? நம்மளுடைய படிப்பு அங்க வேலைக்காய் எட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. அப்ப என்னங்க இந்த அறிவை பெற்றுட்டோம் அப்படிங்கறக்காக பயன்பாட்டுக்கு வராது, வரவே வராது. அது வேற சொல்லிக்கணும். ஏன் ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் ஒரு ஆப்பிள் ஒண்ணு காமிக்கிறேன், இது ஆப்பிள் நான் சொல்லிட்டேன், அடுத்த காமிக்கும் டக்குனு அது ஆப்பிள் நமக்கு தெரிஞ்சு போயிருது. ஆனா இந்த விஷயத்தை பற்றிய ஞானம் ஏன் என்னுடைய செயல்பாட்டுக்கு வரமாட்டேன்? ஞானம் இருக்கு, இல்லாதவங்களை விட்டுருங்க, வகுப்புக்கு வந்து இந்த ஞானத்தை பெற்றுட்டேன், ஆனா ஏன் என்னுடைய செயல்பாட்டுக்கு ஒருத்தர் கஷ்டம் கொடுக்குறானா அவர்களை என்னால் இறைவனுடைய தத்துவம் வெளிப்படுகிற இடமாக என்னால் ஏன் பார்க்க முடியவில்லை? இது ஒரு சாதகனுக்கு மனசோர்வு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல இந்த அறிவு வேணும். ஏன் என்னாலைனா இதுக்கு முன்னால பண்ணின அபியாசம் பதிவுகள், மனதில் கோடான கோடி பதிவுகள் இருக்கு. அந்த பதிவுகளை என்ன ஆகணும்? டெலீட் ஆகும். ஸ்டோரேஜ் ஃபுல்லான என்ன சொன்னீங்க? என்ன ஆகுது? செல்போன் ஹேங் ஆயிடுச்சு, என்னென்னமோ சொல்றீங்க, ஓவராய் போச்சுங்க, வேலை செய்யலைங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணி வச்சுட்டோம்? பதிவுகள். அதுவும் நல்ல உறுதியான மரத்தினுடைய வேரை போல அப்படியே படர்ந்து புடிச்சு வச்சிருக்கிறோம். என்னன்னு? இவங்க எனக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு நான் இவங்களோட பேசக்கூடாது, இவங்களை நான் மனமே ஆட்டோமேட்டிக்கா வெறுக்க ஆரம்பிச்சிடும். வெறுத்து 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 மனதில் வெளியில் காமிச்சிருக்க மாட்டோம், மனதில் வச்சு அமுத்தி அமுத்தி வெறுத்து வெறுத்து கோபப்பட்டு எல்லாத்தையும் வெளிப்பட்டு இருந்தா கூட அந்த பதிவுகள் கம்மியும் பேர் சுவாமிஜி. அந்த ஒரு வெறுப்பு வரத பாத்தீங்களா? அதுவே கோபம் கத்திக்கிட்டு சண்டை போடுறாங்க பாத்தீங்களா? அவங்க பாருங்க சீக்கிரம் அந்த வெறுப்புக்குள்ள போக மாட்டாங்க. இந்த உள்ள அமுத்தி அமுத்தி வச்சு வெளியில காமிக்காம இருக்காங்க பாருங்க. ஏன்னா அது அப்படியே ஆழமா போய் பிடிச்சுக்கும். அது என்ன பண்ணும்? என்ன ஞானத்தை இறைவன் 5 மணிக்கு எஞ்சி போட்டாலும் அது கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிரும்? அது என்ன சொல்றது? டைலூட் ஆயிரும். அந்த பெற்ற ஞானம் ஏன் டைலூட் ஆகுது? இங்க கொடுக்கறதாரு டைலூட் தண்ணி கொடுக்கறதாரு? நம்மளுடைய பதிவுகள். சோ ஞானம் டைலூட் ஆகுதுன்னா நான் சொல்றது நம்மளுடைய, ஏன் டைலூட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணனா, அது இருக்கு, ஆனா எப்ப பயன்படணுமோ அப்ப எனக்கு ஆம்புலன்ஸ் மாதிரி வந்து பயன்படலை அப்படின்னா
பயன்படும். யூ ஆர் ஆன் த வேன்னு தெரியும். சாதகன் என்னைக்குமே சோர்ந்து போய்விட கூடாது. ஏன்னா போராட்ட காலம், தம் கற்ற காலம், கஷ்டம் கடந்து வந்துட்டு அந்த பதிவுகள்லாம் வருபட்ட விதையை போல பவர் இல்லாம முளைக்கும். அதெல்லாம் முளைச்சுக்கிட்டேதான் இருக்கும். ஆனா அது என்ன முளைக்கிற இடத்திலேயே அது வருபட்ட விதையை போல அல்லது முளைக்கிறக்கே சக்தி இல்லாத அளவுக்கு ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? அபியாசம். பதஞ்சலி என்ன சொல்றாரு? பதஞ்சலி சூத்திரத்துல என்ன படிச்சோம்? எதை ஒண்ண உனக்குள்ள பதிய வைக்கணும்னா அபியாசம். திருப்பி பண்ணு. நல்லதை பண்ணினாலும் முடிச்சுக்கும் மனசு, கெட்டதை பண்ணினாலும் என்ன பண்ணிக்கும் மனசு டப்புன்னு முடிச்சுக்கும். ஏன்? மனதை அவ்வாறு படைத்தவன் இறைவன். அப்ப அந்த மனம் எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சு அந்த மனசை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரிஞ்சு அப்போ அபியாசம் பண்ணணும்னு தெரிஞ்சு நீங்க அபியாசம் பண்றீங்க. என்னன்னு? இருப்பதனைத்து விரணைத்தவரை ஈஷாவாசி மிதகும் சர்வம். ஏங்க அது ஒரே தடவை சொன்ன புரிஞ்சுட்டுதான் என்ன? புரிஞ்சிடும். ஆனா அது நிக்க முடியுமே என்ன? நிக்க முடியாது. இல்லைன்னா அப்படி நிக்கக்கூடிய தன்மையை நீங்கள் பெற்றிருந்தீர்கள் என்றால் இறைவன் ஒரு உபநிஷத்தை குடிச்சிட்டு நிம்மதியா போய் சேரு. அவர் பாட்டுக்கு இருந்திருப்பார். எதுக்கு 1008 உபநிஷத்தை ஏன் கொடுக்கிறாரு? அத்தனை அபியாசம் தேவை. அத்தனை விதமாக விளக்கங்கள் மனதிற்கு தேவைப்படுறதுனாலதான் இறைவன் ஆயிரக்கணக்கான உபநிஷத்துக்களை கொடுத்து இருக்கிறார். இந்த தெளிவுடன் எங்க போகணும்? ருத்ர மீனிங்க்கு போகணும். ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்னால மட்டும்தான் ருத்ரத்தினுடைய மீனிங்க உள்ளதை உள்ளபடி இந்த வகுப்பை நீங்க வேதாந்தத்துக்குள்ளே வராதவங்களும் ருத்ர மீனிங் எடுக்கிறாங்க. இல்லைன்னா நான் சொல்லல, தப்புன்னு நான் சொல்லல, எடுக்கட்டும், தப்பு இல்லை. ஆனா இந்த டெப்த்துக்கு கொண்டு வரவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் குருவினாலே கொண்டு வர முடியாது. ஏங்க புரிஞ்ச ஸ்டூடெண்டோட குவாலிட்டி தெரிஞ்சுதானே நம்ம கொடுக்க முடியும். அப்ப என்ன ஆகும்? மேலோட்டமான வாட்சியார்த்தமான மீனிங். ஆனா அங்க பாருங்க உள்ள ஒரு ஸ்பார்க் ஆயிட்டு, இது எப்படி இறைவன் திருடனாக எப்படி இருப்பார் அப்படிங்கிற சில டவுட்டோட ஒரு புரிதல் இருக்கும். ஆனா வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும் போது மட்டும்தான் தெளிவாக மனதா கடந்தவர் மனதினுடைய தர்மமாக இருக்கிறார் போது புரியும். அத சகுன ஈஸ்வரனா, சகுர பிரம்மமாக ஈஸ்வரன் வருது. ஈஸ்வரனாகவும் இருக்கிற பிரம்ம தத்துவமா நிர்குண பிரம்மமாகவும் சகுண பிரம்மமாகவும் இறைவன் இருக்கிறார். யாரு? பிரம்மம், இறைவன். இப்ப நம்ம என்ன பாக்குறோம்? இப்ப இந்த பேசிக் பவுண்டேஷனோட நம்ம என்ன பாக்குறோம்? ஜிகாகும் சத்யோ, பிறரை இம்சிப்பவராக இருக்கிறார். ஜிகாகும் சத்யோ, பிறரை இம்சிப்பவராக இருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஸ்ரு காவிப்யோ பார்த்துட்டோம். அடுத்த வேர்டு இன்னைக்கு ஜிகாகும் சத்யோ. பிறரை இம்சித்தல், இது ஒரு பெரிய கான்செப்ட். சைக்கலாஜிக்கலா நம்ம இறைவனை பத்தி திங்க் பண்ணி வச்சுக்கணும். இறைவன் இம்சிப்பாரா? அது இம்சிப்பவராக நான் இருக்கிறேன் போது சைக்கலாஜிக்கலா பாத்தீங்கன்னா இறைவன் நமக்கு கஷ்டம் கொடுக்கிறாரு அப்படின்னா நம்மளை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் எனக்கு அந்த கஷ்டமான சூழ்நிலையை இறைவன் கொடுக்கிறார். ராவணனை ஏன் ராமன் அடிக்கடி நினைச்சுட்டார். ராவணனை ஏன் ராமன் கொன்றார்? அவன் மனைவியை எடுத்துக்கொண்டதற்காக மட்டும் அல்ல. அது சின்ன கிளாஸ்ல எல்கேஜில குழந்தைங்களுக்கு அப்படிதான் சொல்லிக் கொடுப்போம். அவர் ஒய்ஃப் எடுத்துட்டு போயிட்டாரு, அதனால கொண்டுட்டு தூக்கிட்டு வந்துட்டாரு ஒய்ஃப. அது புராணங்கள், அது ஒரு லெவல் வரைக்கும் அது தேவை. ஆனா அதோட உள்ளாந்த அர்த்தம் என்ன? அந்த சரீரத்தில் ராவணன் அதற்கு மேல் வாழ்ந்தால் அவன் மனித சரீரம் எடுப்பதற்குண்டான வாய்ப்பே கிடைக்காமல் போய்விடுமோ அந்த ஜீவனுக்கு என்று என்ன பண்ணாரு? ராவணனை வரன். அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம இம்சிக்கிறார் இறைவன் என்றால் வாழ்க்கையில் கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கஷ்டம் வராமல் வாழ்க்கை இல்லை. முதல்ல அது வாழ்க்கைனா அது கஷ்டம், நல்லது கெட்டது ரெண்டு கலந்ததுதான். இன்பம் துன்பம் ரெண்டு கலந்ததுதான் வாழ்க்கை. இப்ப வாழ்க்கையில் நமக்கு ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஏன் வந்துருச்சு அப்படிங்கும்போது நாம செஞ்ச பாப்பம் வந்துருச்சுங்கிறது யூகேஜி லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதுவுமே ஏன் முதல்ல என்ன சொல்லுவான்? அவன் தான் காரணம்னு சொல்லிட்டு போ. கஷ்டம் வந்தோடனே காரணம் யாரும் வெளியுலக தேடுவா, இவனாலதான் எனக்கு இந்த பிரச்சனையே, இவன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன் எனக்கு பிரச்சனை இல்லைங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். உலகத்துல அதான் புரியும்.
வேதாந்தத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன புரியும்? ஓ, நான் செஞ்ச பாவம் இவங்க ரூபமா வந்து, இது செகண்ட் லெவல் தான். அடுத்த லெவல் என்ன புரியணும்? இந்த கஷ்டத்தை கொடுத்து இறைவன் எனக்கு என்னத்த மண்டையில ஏத்துறாரு, எதை நான் புரிந்து கொள்ள வேண்டும், நான் இன்னும் எந்த லெவல்ல நான் எந்த இடத்த நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக, அது சமாதம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம், அதுல எதுல நான் வீக்கா இருக்கிறேங்கிற, அது எதற்காக இறைவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையை எனக்கு கொடுக்கிறார் அப்படிங்கறதா ஃபைனல் லெவல். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பிரச்சனைய சாதனமாக பயன்படுத்தி சாத்தியத்திற்கு வருவோம். இல்லைன்னு என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு இருப்போம்? எனக்கு பிரச்சனைய வாழ்க்கையில வந்தாங்க பிரச்சனை, இவன் மட்டும் இல்லைன்னா சந்தோஷமா இருக்கும், அவங்க மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன், என் வாழ்க்கையை கெடுத்ததே அவங்கதான், இவங்க ஒருத்தரா சொல்றோம். ஒரு லாங் லிஸ்ட் இருக்கும். 8 வயசுல இவனால பிரச்சனை, 10 வயசுல இவனால பிரச்சனை, 20 வயசுல இவனால பிரச்சனை, 50 வயசுல இவனால பிரச்சனை, ஆளுகிற மாறிட்டு இருக்கிறாங்க, மனம் மாறவில்லை. அப்படி ஒரு லெவல். அதுக்கப்புறம் என்ன புரியும்? வேதாந்தத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பாப்பம் புண்ணியம் பிராரப்தம் சஞ்சிதம் அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் என்ன புரியும்? ஓ, நம்ம செஞ்சது அது முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங் அல்ல. அங்க போய்தான் அடுத்து வர முடியும். அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? அந்த கஷ்டம் வருகிறது என்றால் அதை வரவேற்கக்கூடிய புத்தியை பெறுவதுதான் மெச்சூர்டு மைண்ட். அதுக்கடுத்த லெவல் எது? அதை வச்சு ஒரு சாதகன் அந்த பிரச்சனைகளை பயன்படுத்தி அதை அடைஞ்சிடறான், சாத்தியத்தை அடைஞ்சிடறான்னு வச்சுக்கோங்க. அதை சாதனம் பயன்படுத்தினா எதுக்கு எங்க போறவன்? சரி, ஓகே. சாத்தியத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவனை நோக்கி பிரச்சனைகள் வராது என்று நினைத்தீர்களா என்ற அப்போ அவங்களை நோக்கி என்ன பண்ணும்? அந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் அவருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும்? பிரச்சனை வரும். ஆனா அவரு ஆத்ம கிரீடக ஆத்ம ரதிகி, அது ஃபைனல் லெவல். எது வந்தாலும் அது எனக்கு அல்ல. இனிமேல் நான் சாதனமாக இதை பயன்படுத்தி சாத்தியத்தை அடைய வேண்டிய அவசியம் இல்லை, ஐ எம் ஆல்ரெடி சித்த புருஷக அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் வர்ற பிரச்சனை என்ன பண்ணுவார் அவரு? அது எனக்கு வந்த பிரச்சனையாகவே அவருக்கு அது தோன்றாது. ஏன்னா அவருக்கு என்ன இல்லை? சரீர அபிமானம், மனதில் அபிமானம், புத்தியில் அபிமானம் போனதுனால அகங்காரம்னு ஒண்ணு போனதுக்கு அப்புறம் பிரச்சனைகள் வரும்போது அவருக்கு என்ன தெரியும்? இது என்னுடைய பிரச்சனைகள் அல்ல. எங்கிருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்க போகுதுன்னு பாருங்க. அவன் தான். அதுதான் என்னது? யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப் இன் ஸ்பைட் ஆஃப் எனி சிச்சுவேஷன். ஃபைனல் லெவல். புரியுங்களா? இப்ப என்ன படிச்சோம்? இம்சிப்பவர். எதற்காக இறைவன் இம்சிக்கிறார்ங்கிறது சைட்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, அதாவது இம்சிக்கிறோம் அப்படின்னா மனிதர்கள் மற்றவர்களை இம்சிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒண்ணு தன்னுடைய மனதினுடைய இயலாமையின் காரணமாக ராக துவேஷ மத மாத்சரியத்தினுடைய பிடியில் வேற வழி இல்லாம மனம் பலகீனமானதுனால இந்த குணங்கள் இருக்கும்போது, எது? ராக துவேஷ மதம் மாத்சரியம் காம குரோதம், ஒரு லிஸ்டுக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் மனதுல இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் அப்படியே இருக்குங்கிறது இல்ல, ஏதோ ஒண்ணு இருந்தாலும் போதும். அது இருக்கும்போது மனம் என்ன ஆயிரும்? பலகீனம். அப்ப அந்த மனம் பலகீனப்படும் போது என்ன பண்ணிடுவாங்க? இயலாமையில் ஆற்றாமையில் மற்றவங்கள இம்சை பண்ணிடுவாங்க. ஒண்ணு. இன்னொன்னு இம்சிக்கிறதுங்கிறது இன்னொரு டைப். மற்றவர்களை இப்ப தாயுள்ளம் கொண்டு இம்சிப்பது என்பது வேறு. இறைவன் எங்க நின்று இம்சிக்கிறாரு? தாயுள்ளம் கொண்டு. ஒரு தாய் ஏங்க ஒரு குழந்தை இம்சிக்கிறான்? ஏன் அடிக்கிறாங்க? திருத்துவதற்காக. அப்போ ஒண்ணு இம்சிக்கிறது 2 ஸ்டேஜ். ஒண்ணு தன் மனதினுடைய இயலாமையினால் மற்றவர்களை அறியாமையில் என்ன பண்ணிடுவாங்க? இம்சிப்பது என்பது ஒண்ணு. இன்னொன்னு தெரிந்து இந்த இடத்துல இம்சை பண்ணினாதான் அந்த இடமா அந்த குழந்தை திருந்தும் போது தாயுள்ளம் கொண்டு திருத்துதல். அல்லது ஒரு அரசன் சத்திரியன் என்ன பண்றாங்க? இன்னொருத்தர் இம்சிக்கிறாங்களா இல்லையா? பட்டைய கழட்டுறாங்க இல்ல போலீஸ். அது எதற்கு? சமுதாயத்தை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு. அது சத்திரிய தர்மம். அதை நாம பிராமணர்களோ சூத்திரர்களோ அதெல்லாம் கையெடுக்கூடாது. சத்திரிகள் ஹாவ் த ஃபுல் ரைட்ஸ் டு கண்ட்ரோல் த சொசைட்டி. ஏன்னா அங்க என்ன இருப்பான்? தமோ குணம் இருப்பான், ரஜோ குணம் இருப்பான். அவனை அடக்கி ஒரு சமுதாயத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக அவங்க என்ன பண்றாங்க? சட்டத்தின் கீழ் என்ன பண்ணணும்? இம்சை வரணும். போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்ன பண்ணக்கூடாது? கொல்ல கூடாது.
அங்க ப்ரொசீஜர் சட்டம் எவ்வாறு இருக்கிறதோ, ஒரு தப்பு பண்ணவன எப்படி ப்ரொசீஜர் பிரகாரம் கொண்டு போகணுமோ அப்படிதான் கொண்டு போகணும். நான் போலீஸ் ஸ்டேஷன் வச்சு கொள்ளலாமாங்க? அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் எங்க நீங்க படிக்க படிக்க தெரியும் நம்ம சாஸ்திரம் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. சோ மத்தவங்களை இம்சிக்கிறோம் அப்படின்னா எப்ப அது பாபமாகுது? என்னுடைய மனதினுடைய இயலாமையில் ராகத்வேஷ மதமாச்சரியங்கள் உள்ள வச்சிருக்கும் போது ஒருத்தர் இம்சிக்கிறேன்னா அதுதான் பாப்பம். மற்றொரு நன்மைக்காக சுயநலம் என்பது இல்லாமல், தன்னுடைய இயலாமையில் இல்லாமல் மற்றவர்களை திருத்துவதற்காக, அதை தவிர வேண்டதில்லை எந்த மனசில் இல்லாம ஒருத்தன் பண்றான் பாத்துங்க, திட்டுறதோ ஏதோ ஒண்ணு, அது பாப்பமாகாது. சத்திரியனுக்கும் அது இம்சிப்பது என்பது பாப்பம் ஆகாது. ஏன்னா எங்கெங்க இம்சை நடைபெறுகிறது, இப்ப ஆர்மி பீப்புள் இருக்காங்க, பக்கத்து நாட்டுக்காரன் உள்ள வந்துடுறான். இப்ப வங்காள தேசத்துல இருந்து நிறைய பேரு நம்ம நாட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அவங்களை என்னதான் பண்ணி ஆகணும்? வெளியில அனுப்பி ஆகணும். இது வந்துங்க சத்திரிய தர்மம். வேறு நாட்டு மக்கள் நம்ம நாட்டுக்குள்ள வந்து ஓட்டுரிமை பெற்று ஓட்டு போட்டு ஒரு ஆளை தலைவனா எடுக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு பக்கத்துல இருக்க நம்ம எதிரி நாட்டுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கிறாங்கிறது நாட்டினுடைய அழிவுக்கு சமம். அழிவை நோக்கித்தானே போகுது நாடு. பக்கத்துல இருக்கிற நாட்டை உள்ள விட்டு அந்த பக்கத்து நாட்டுக்கு வேணுங்கிறதெல்லாம் சல்ல செஞ்சு கொடுத்து நம்ம நாட்டினுடைய தலைவரை கொள்வதற்கே சதி திட்டம் தீட்டுவதற்கு அந்த நாடு வேலை செய்யுதுன்னா அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம். அந்த நாட்டு மக்களை உள்ள விடலாமா? விடக்கூடாது. நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன். எதுல? பாவம். அவங்கள என்னவாமா? பாவம். என்ன பாவம்? சத்திரிய தர்மம் அது. அவங்களை உள்ள விட்டோம்னா நாட்டுக்கு கேடு. சோ இம்சிக்கிறாங்க, அத்தனாயிரம் பேருக்கு வெளியில போக சொல்றாங்களே அப்படின்னா அது நாட்டை காப்பாற்றுகிற அரசன் கண்டிப்பாக அந்த முடிவை எடுத்துதான் ஆகணும். இல்லைன்னா அவன் கையாளாகாத அரசன், மத்தவங்களுக்கு வேலை போன அரசன். அத புரிஞ்சுக்கொடு. நிறைய பேருக்கு சப்ஜெக்ட் என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேன். ஐயோ பாவம், அன்னைக்கு பேசும்போது எதுக்கு அவங்களே வச்சு சோறு போட்டுட்டு இருக்கலாம்ல, எது அவனுக்கு ஓட்டுரிமை நாம கொடுக்கலாமா? யோசனை பாருங்க, அவனுக்கு நம்ம ஓட்டுரிமை கொடுக்கலாமா? எவ்வளவு பெரிய தப்பு. அப்ப பாரதத்தில் பிறந்த நம்மளுக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? அவன் எந்த மண்ணில் பிறந்தானோ அங்கதான் அவனுக்கு ஓட்டுரிமை. இங்க வந்து ஓட்ட போட்டு ஒரு ஆளை செலக்ட் பண்றதுக்கு அவனுக்கு யார் உரிமை கொடுத்தது? அப்ப கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணி? சோ இம்சித்தல் என்பது சத்திரிய இம்சித்தல். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கான அது கொடுத்தேன். அது இம்சை பண்ணிதான் ஒழுங்குக்கு கொண்டு வரணும் அரசன். அடுத்தது அது வந்து சத்திரிய தர்மம். இண்டிவிஜுவல் லெவல்ல வந்தீங்கன்னா நாம மத்தவங்களை இம்சை பண்றோம் அப்படின்னா ரெண்டு விதம். மனதினுடைய இயலாமையில் மத்தவங்களை இம்சை பண்றதுங்கிறது, ராகத்வேஷத்தை மனசுல வச்சுக்கிட்டு மத்தவங்களை இம்சை பண்றது பாப்பம். அதே தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அல்லது ஒரு நல்வழி, நம்ம தர்மத்தை நிலைநாட்ட முடியாதுங்க, நல்வழிப்படுத்துவதற்காக, மற்றவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக தாயுள்ளம் கொண்டு கண்டிப்பது. இது வந்து குரு ஆசிரியர் குரு என்ன சொல்றது, ஸ்டூடெண்ட் டீச்சர் குருலயும் இது வரும். ஏன்னா அவன் எப்படி டீச்சர் அடிக்கலாம்? அந்த காலத்துல அடிச்சாங்க, அடிக்கிறது பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்? தம் பையனை நல்வழிப்படுத்துவதற்காக ஆசிரியர் என்ன பண்றாரு? அடிக்கலாம் அப்படிங்கிறது அந்த காலத்துல ஓகேவா தான் இருந்தது. இந்த காலத்துல அது வேற மாதிரி போயிடுச்சு. நம்ம சப்ஜெக்ட் தொட வேண்டாம். ஆனா உண்மையில் அந்த அடிக்க வேண்டிய வயசுல அடிச்சுதான் என்ன பண்ணி ஆகணும். ஒரு குழந்தையை வளர்த்தணும்னா அந்த இடத்துல அந்த டீச்சர் அடிக்கும் போது, கை வைக்கும் போது அவருடைய மனநிலை எப்படி இருக்கணும்? இவனை நல்வழிப்படுத்துவதை தவிர மனதில் இருக்கிற இயலாமை, ஆங்காமை வச்சுக்கிட்டு, கோபம், வீட்டுல இருக்கிற பிரஷர், டென்ஷன் அதை வச்சுக்கிட்டு கும்மு கும்முன்னு அடிக்க கூடாது. இந்த குழந்தையை திருத்துவதற்கு நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டேன். நல்லபடியா சொல்லி பார்த்தேன், திட்டி பார்த்தேன். அந்த பையன் கேட்கல. அந்த பையன் ஒருத்தர் விட்டா இருக்கிற வகுப்பு இருக்கிற 23 டிக்கெட்டும் மாறிடும். அவனை பார்த்து ரோல் மாடல் ஆகிரும். அப்படிங்கிற உச்சகட்ட பிரச்சனைல அவனை ஓங்கி வைக்கிறதுல தப்பே கிடையாது. அது அந்த இடத்துல அவங்க டீச்சருடைய மனம் தான் முக்கியம். எப்படி? அவனை நல்வழிப்படுத்தணும். ஆனா இந்த காலத்துல என்னாச்சு? நீ என் பையனையெல்லாம் நீ நல்வழிப்படுத்த வேண்டாம், கை வைக்காத, எங்களை நாங்க பாத்துக்கிறோம், எங்க பையனையெல்லாம் நாங்க வளர்த்திக்குவோம், நீ வந்தா பொட்டாட்ட பாடம் மட்டும் சொல்லி கொடுத்து அனுப்புங்கிறது நம்ம குழந்தை மண்ணுல தலையில நாமளே மண்ணை போட்டு வச்சுக்கிறதுக்கு சமம். அதை பேரண்ட்ஸ் சிந்திக்கணும். அடுத்தது இம்சிக்கிறது எங்கெங்க இம்சிக்கிறது தெரியணும். இப்ப என்ன சப்ஜெக்ட்? அந்த இம்சிப்பனுடைய சொரூபமாகவும் நான் தான் இருக்கிறேன். அடுத்தது முஷ்ணதாம் பதையே.
தானியங்களை திருடுபவனாக நான் இருக்கிறேன். முஷ்ணதாம், தானியத்தை திருடுபவன். யாரு தானியத்தை திருடுவான்னு பாக்குறீங்க? ஒரு எஜமான் வீட்டுல ஒரு வேலைக்கார வேலை செய்யறான்னு வச்சுக்கீங்களேன். தானிய திருட்டுங்கிறது நடைபெறும் இந்த காலத்தில். அந்த காலத்துல எல்லாம் அடிச்சு போட்டு நெல்லை வச்சிருப்பாங்க, மூட்டை கட்டி ராத்திரியா போய் 2 மூட்டை திருடிட்டு வந்துடுறது நடைபெறும். இது நம்ம வழக்கத்தில் நம்ம பாக்குறோம். சோ இப்போ அந்த கான்செப்ட்ல புரிஞ்சுக்கும். தானியத்தை திருடுபவர்களுடைய சொரூபமாக இருக்கிறேன். அப்புறம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணவங்க வாழ்க்கையில் திருந்துறான்னு வச்சுக்கோங்க. அந்த கஷ்டம் கொடுக்கும்போது சில பேர் திருந்திடுவாங்க. ஐயோ இது பண்ணிட்டு இதுக்கு கஷ்டமா என்னமோ நம்ம இதை விட்டுறலாம் அப்படின்னு அந்த தவறை திருத்தி கொள்ள முன்னால் வரும்போது முதல்ல மன்னிக்கிறாள் கடவுள். அதை நல்ல மனசுல வச்சுக்கோங்க. எப்ப ஒரு மனிதன், யாரு உதாரணம், அருணகிரிநாதர், சொல்லி பாருங்க, வியாசர், இவங்க எல்லாம் பண்ணாத தப்பாங்க. வழிப்பறை கொள்ளிருந்த வியாசர். சோ அப்போ அது நாரதர் வந்தாரு திருத்தினாரு அப்படின்னாலும் பேசிக்கா அவங்களுக்கு எந்த அளவுக்கு வியாசருக்கு அனுகிரகம் பண்ணிருக்கா யோசனை பாருங்க. அந்த நல்வழிப்படுத்தி அவரை அப்போ மன்னிப்பவராகவும், எப்போ மனதார திருந்தரு. வாயில நான் திருந்திட்டேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவரு அங்க மனதில் வெளிப்படுற அவருக்கு தெரியாது, நீ வாயில பேசிட்டு இருக்கிற, நீ போயிட்டு. சோ மனதார நான் அதை திருந்திட்டான், அதுக்கப்புறம் எந்த கஷ்டம் வந்தாலும் சரி நான் தப்பா பண்ண மாட்டேன்னு ஒருத்தர் ஸ்ட்ராங்கா உட்காந்துட்டா அவர்களை பாதுகாப்பவராக, அவருக்கு அருள் புரிபவராகவும் இறைவன் இருக்கிறார்கள். நம்ம பேசிக்கா புரிஞ்சுக்கணும். அடுத்தது அசிமத்யோ சிக்காகும் சத்தியம் உஷ்ணதாம் பதகே நமோ நமகா. அதோட அந்த நமோ நமகாவை சேர்த்திக்கணும். உஷ்ணதாம் பதையே நமோ நமக. அந்த மாதிரி தானியங்கள் திருடுவன் அவருடைய தலைவனாகவும் நான் தான் இருக்கிறேன். அடுத்தது நமக, யாருக்கு நமக நமஸ்காரம்? அசிமத்யக. அசிமத்யக, அசினா கையில் என்ன வாள், அசினா வாளுங்க. அப்போ வாளை கையில் கொண்டு இருப்பவருக்கு நமக நமஸ்காரம். அசிமத்து, எப்படி பத்து சொல்றோம் இல்லையா, அது மாதிரி மத்து, அசிவத்துங்க மாதிரி அசிமத்து. வாளை கொண்டிருப்பவர், வாளை எங்க வச்சிருப்பாங்க, ஒன்னை இடுப்புல வச்சிருப்பாங்க இல்லையா, கையில வச்சிருப்பாங்க. அப்படி வாளை கொண்டு இருப்பவருக்கு, யூஸ்வலா வாள் கையில வச்சிருக்கா, நம்ம கையில் கொண்டு இருப்பவருக்கு நமகா நமஸ்காரம். எதற்கு இறைவனுக்கு ஆயுதம்? இது நல்லா நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். நமக்கு நாம மனதில் பயத்தோடு ஒருத்தன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, ஏன்னா சம்சார துக்கத்துல முதல்ல வர்றது பயம்தான். அந்த பயத்துக்கு அவன் எதை தேடுறான்? அபயம். போலீஸ்ல ரோட்ல ஓடிட்டு இருக்கிறான், ஒருத்தன் பின்னால தோறுத்துறான், யாரை நோக்கி ஓடுவான்? கையில் அப்பெல்லாம் போலீஸ்ல என்ன கிடையாது, துப்பாக்கி வச்சுக்கலாம். கையில் துப்பாக்கியுடன் யூனிஃபார்மோட ஒருத்தர் நிக்கிறான்னு வச்சுக்கோங்க, நம்மள ஒருத்தர் செயினை துரத்துறான்னு வச்சுக்கோங்க, நம்ம ஓடி வந்துட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நேரா அவர்கிட்ட போய் நிப்பமா இல்லையா? எதுக்கு? அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அந்த துப்பாக்கி எதை கொடுக்குது நமக்கு? அபயம். அந்த மாதிரி நம்மளுடைய தேவதைகள் கையில் ஆயுதங்கள் ஏந்தி இருப்பது என்பது முட்டாள்தனமானதல்ல. ஒரு கஷ்டப்படுற காலத்தில் நமக்கு அபயத்தை கொடுக்கக்கூடியவன் நான் நம்ம மனசை ஏத்துக்கணும். போலீஸ்காரன் நம்ம மனசை என்ன பண்ணணும்? ஏத்துக்கணும். அவர் கையில் துப்பாக்கி இருக்குது, அவர் போலீஸ், நம்மள காப்பாத்துவாருன்னு முதல்ல ஏற்றுக்கொள்வதற்கு அவர் கையில் என்ன வேணும்? உன் மனதில் அபயம் அடைவதற்கு நீ அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் கையில் என்ன இருக்கணும்? துப்பாக்கி இருக்கணும், யூனிஃபார்ம் இருக்கணும். அந்த மாதிரி இறைவன் நமக்கு அபயத்தை கொடுப்பார்னு நீ ஏத்துக்கணும். ஏன்னா கோயில் இருக்கிற கத்தி அப்படியே ஸ்வங்கின்னு வந்தாங்க வெட்ட போது ஒருத்தர கேட்கறான் கேள்வி, துர்கை அப்படியே ஆயுதமா இருக்கா, நீ போய் வேணும்னா அந்த கை அப்படியே பறந்து வந்து, அதுக்காக இல்ல, இறைவன் அபயத்தை கொடுக்க கூடியவர் என்பதை நீ நம்பனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் கையில அவர் யூஸ் பண்றாரோ இல்லையா, நீங்க போய் சொன்னா அவர் துப்பாக்கி அடிச்சு சுட போறாங்க, இப்ப நீ ஓடி போறீங்க, அவங்க கேட்கற கேள்வி நான் பதில் சொல்றேன், நீங்க ஓடி போறீங்க, போலீஸ்ட சொல்றீங்க, உடனே அவர் கன் எடுத்து சுற்றுவாரு என்ன? அதெல்லாம் பண்ண மாட்டாரு. நீங்க நம்புறீங்க உங்க அபயத்துக்கு அந்த இடம் நம்ம அபயத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்க கூடியதுதான் போலீஸ் கையில் இருக்கிற துப்பாக்கி ஆகட்டும், காளி கையில் இருக்கிற
வாளாகட்டும், கத்தி ஆகட்டும், எல்லா முருகன் கையில் இருக்கிற வேலாகட்டும், எல்லாமே எதுக்கு? நம்ம மனதில் இறைவனை நாடு உனக்கு அபயம் கரோத்தி. உன்னுடைய மனதில் பயம் வரும்போது இறைவனை நாடுங்கிற, அதாவது இறைவனை நாடலான்னு புத்திக்குள் வருவதற்காக தான் கையில என்ன வச்சிருக்காரு? ஆயுதமே தவிர அன்னை பார்த்தோன்னே நேரம் நீ சொன்னனே நீ யார சொல்றிய அவங்க போய் போட்டு வர என்ன? இப்படி அல்ல, தப்பா புரிஞ்சு கொள்ளக்கூடாது. சோ கையில் வாளை கொண்டிருப்பது எதற்கு? என் புத்தியில். இப்ப காளி கையில எதுக்கு ஆயுதங்கள் இருக்குது? என்ன அண்டர்ஸ்டாண்டிங் எதுக்கு? என் புத்தியில் என் மனதில் இருக்கிற பயத்திலிருந்து விடுபடுவதற்கு அபயத்தை கொடுப்பவராக இவர் இருப்பார் என்ற நம்பிக்கை என் மனதில் வருவதற்காகத்தான் காளிகையிலேயே துர்கை கையில என்ன இருக்குது? வெப்பன்ஸ். இத புரிஞ்சுக்கணும். உடனே அந்த வெப்பன் வந்து நம்ம சாவுமானா? அப்படி அப்ப வெப்பனே இல்லாம சரஸ்வதி லக்ஷ்மி இவங்க சாந்த ஸ்வரூப்பாக. ஏன் சில பேர் ஆர்குமெண்ட் கேட்டீங்க வச்சுங்களேன், எதுக்கு விஷயமே தெரியாம ஆர்குமெண்ட்? ஏன்னா அவங்கள வந்து 2 டைப் ஆஃப் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அறிவை கொடுக்கக்கூடியவங்க கையில எதுக்குங்க வெப்பனு? யோசனை பாருங்க. உனக்கு டீச் இப்ப நான் வந்து உட்கார்ந்துருக்கேன், என் கையில வேலை வச்சுக்கிட்டாங்க, நான் உட்காந்து டீச் பண்ண முடியும்? என்ன சிந்தனை இதெல்லாம்? அறிவை கொடுக்கக்கூடியவர், ஞானத்தை தட்சிணாமூர்த்தி ஞான கர்த்தா, அவர் கையில எதுக்கு வெப்பனு? சோ அந்த சக்திக்கு என்ன தேவையில்லை? அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய சக்திக்கு வெப்பன்ஸ் தேவையில்லை. யாருக்குதான் தேவை? இறைவன் நம் அபயத்தை கொடுக்க கூடுவாரா கொடுக்க மாட்டாரான்னு ஒரு கேட் ஆன் த வால்ல ஒருத்தவங்க வந்திருக்கான் பாருங்க, அவனுக்கு இறைவன் மேல் நம்பிக்கை வருவதற்கு என்ன தேவை? தேவதைகள் கையில வெப்பன்ஸ் தேவை. அந்த சக்திக்கு அந்த வெப்பன் தேவை. ஞான சக்தி கொடுக்கிற தேவதைக்கு என்ன தேவையில்லை? தாமரை மேல அழகா அமைதிய வெண்தாமரையில் என்ன அன்னப்பச்சை மேல உட்கார்ந்து கொண்டு இருந்தாலே போதும். அவங்க டியூட்டி வேற, இவங்க டியூட்டி ரெண்டு என்ன பண்ணிக்கூடாது போட்டு மண்டையில கன்ஃபியூஸ். இதுதாங்க நம்ம கலாச்சாரத்தை முதல்ல நாம கத்துக்கணும். ஏன் இந்த கையில இந்த சாமி கையில ஏன் இந்த குழந்தை கேட்கும், ஏன் இந்த சாமி வச்சிருக்குது? அப்ப இந்த சாமி கும்பிடக்கூடாது. ஏன்னா எனக்கு பயமா இருக்குது, நான் சரஸ்வதி போய் பிரயோசனம் இல்லை, என்ன நான் வந்து காளி கும்பிட்டுக்கிறேன். இதெல்லாம் எல்கேஜி லெவல்ல ஓகே, அது பாகுபாடு அந்த குழந்தை பிடிச்சு போகுது, ஏன்னா இஷ்ட தேவைதான் வேற. ஆனா அறிவுங்கிறது கடைசியில எதற்காக ஆயுதங்களை ஏன் என்ன சொல்றாரு? அசிமத்தியக, வாளை ஏந்தி இருப்பவருக்கு நமஸ்காரம். அடுத்து என்னது? அசிமத்தியக நக்தம் சரத்யக, அசிமத்தியக. அதுக்கு அடுத்து என்ன இருக்குது? நக்தம்னா நைட்டுங்க, சரத்யக இரவில் திருடுபவனுக்கு, திருடுவனுடைய சொரூபமாக இருப்பவருக்கு நமஸ்காரம். ராத்திரியில திருடலாம் பாத்தீங்கன்னா, ராத்திரி திருடுறாங்க. அதுதான் நக்தம் சரச்சர்னா டு மூவ், இரவில் சென்று அந்த இடத்துல சரக்கு சென்று போடணும். இரவில் சென்று திருடுபவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். பிரகிருந்தானாம் பதையே, பிறரை கொன்று பொருளை திருடுறான் பாத்தீங்களா? ஒரு திருடன், ஒரு குரூப் ஆஃப் மத்தவங்களை திருடுனா கொன்றுவான். அந்த பிரகிருந்தானாம் அதில் தலைவனாக இருப்பவருக்கு இறைவனை எப்படியெல்லாம் பார்க்க வைக்கிறாரு பாருங்க. இறைவன் அந்த கொலை பண்ணிட்டு எடுத்துட்டு போறான் பாருங்க ஒருத்த, அவனாகவும் நான் தான் இருக்கிறேன். பிறரை கொன்று பிரகிருந்தான பொருளை அபகரித்து செல்பவர் பிரகிருந்தானம். பதையே நமோ நமக. மூணாவது அனுவாகத்துல அடுத்தது உஷ்ணீஷினே, அந்த நமக்கு எடுத்து போட்டுக்கணும். உஷ்ணீஷினே, உஷ்ணீஷினே அப்படின்னு என்ன? தலைப்பாகை அணிந்தவராக உள்ளவருக்கு நமஸ்காரம்.
இப்ப தலைப்பாகை அணிந்திருப்பவர் அப்படின்னு நம்ம கலாச்சாரத்துல பார்த்தீங்கன்னா, தலைப்பாகை அணிவது என்பது ஒரு அரசர், ஒரு குலத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, தலைப்பாகை அப்படி எடுத்துக்கலாம். அரசனாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், திருடங்களையும் ஒரு குரூப் ஆஃப் திருடர்கள் தலைப்பாகை சுத்திட்டு வந்து பாக்குறோம் இல்லையா, இதெல்லாம் மூத்தியில மறைச்சு கட்டிட்டு கண்ணு மட்டும் தெரியுற மாதிரி வந்து திருடுறாங்க பாத்தீங்களா, அப்படி நம்ம பார்க்கணும். இப்படி எதை வேணா நம்ம இன்டர்பிரட் பண்ணி புரிச்சுக்கலாம். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ல மாற்றம் வரக்கூடாது. இது என்ன வேணா பண்ணிக்கலாம். உஷ்ணீஷினே தலைப்பாகை அணிந்து இருப்பவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் டெப்தா யோசனை பண்ணீங்கன்னா, தலைப்பாகை என்பது வேஷம் இல்லைங்களா, ஒரு விதமான வேஷம் தான். அது எக்ஸ்ட்ராவா போட்டு ஒரு டிராமா நடிக்கிறாங்க, சிவாஜியா ஒருத்தர் நடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்றாங்க, தலைக்கு மேல ஒரு தலைப்பாகை வச்சுதானே சிவாஜியா நடிக்கிறாங்க. அப்போ இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பலவிதமான நாம ரூபமாக ஒரு ஒரு நாம ரூபமாகவும் நான் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் சகுண பிரம்மமா, அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். வேடதாரியாக இப்ப நான் ஒருத்தர் என்ன பண்றோம், வாழ்க்கையில் வேஷம் போட்டுட்டு தான் இருக்கோம். எப்படிங்க வேஷம் போடுறோம், நான்லாம் வேஷம் போட மாட்டேங்க, மனசுல என்ன இருக்குதோ அதைதான் பேசுவேன், அப்படி அர்த்தம் இல்லைங்க. கணவனுக்கு மனைவியாக வேஷம், நாடகம், நாடகம்னாவே வேஷம் தாங்க. ரோல் பிளே அப்படின்னு என்னங்க, எங்கெங்க ரோல் பிளே பண்ணுவோம், ஸ்டேஜ்ல தான் ரோல் பிளே பண்ணணுங்கிறது இல்ல. ஸ்டேஜ் இல்லாம வீட்லயே என்ன பண்ணிட்டு இருக்கலாம், ரோல் பிளே தான் பண்றோம். யாருக்கு, கணவனுக்கு என்ன ரோல் பிளே பண்றோம், மனைவி, அம்மா அப்பாவுக்கு மகள், மாமனார் மாமியாருக்கு மருமகள், பையனுக்கு அம்மா, ரோல் பிளே தானே பண்றோம். நாம் ஒருத்தரே இத்தனை ரோல் பிளே பண்றோம்னா யோசனை பண்ணி பாருங்க. அப்போ இறைவன் அந்த நாம ரூபமாக இறைவன் வெளிப்பட்டு உபாதான காரணமாக இறைவன் இருக்கிறார். எல்லா ரூபமாகவும் இறைவன் இருக்கிறார். அப்ப இங்க என்ன கொண்டு வராரு, சர்வாத்ம பாவம். அந்த ஒரு வேர்டை நீங்க டெப்தா திங்க் பண்ணிட்டே போனீங்கன்னா தலைப்பாகை தான். அதுல அப்படியே நீங்க திங்க் பண்ண அடுத்து என்ன வருது, சர்வாத்ம பாவமாக இருக்கிறேன். எல்லா வேஷமும் யாருதான் போட்டு, நான் தான். அப்ப என்ன, எல்லா சரீரத்துக்குள் வெளிப்படுகிற ஆத்மாவாக நான் இருக்கிறேன். அப்ப என்ன வரும், சர்வாத்ம பாவம். அப்ப சர்வபூத ஆத்மபூத ஆத்மாவாக நான் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறேன். பாருங்க, ஒரு வேர்டு தலைப்பாகை, அதுல இவ்வளவு அளவுக்கு நம்ம இன்டர்பிரட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். அது அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி பொறுத்து. அடுத்தது கிரிச்சராய, கிரி மலை, சராய மலையில் வசிப்பவர் வாழ்பவர். சர்னா டு மூவ்ங்க, மலையில் மூவ் ஆகிறவங்க யார் மூவ் ஆவாங்க, மலையில் வசிப்பவர், மலையில் வாழ்பவர், அல்லது மலைக்கு வர்றவங்கள அங்கு திருட்டுறவங்க, மலை கொள்ளை, மலையில போறவங்களை திருடுறது, இந்த மாதிரி எல்லா சொரூபம் நம்ம எடுத்துக்கலாம். கிரிச்சராய மலைவாசி, மலைவாழ் மக்களாகவும் அதில் திருடராக இருப்பவராக இருக்கும் நான் தான். குளுஞ்சானாம் பதையே, இது பதையே யாருக்கு தலைவனா இருக்காரமா, குளுஞ்சானாம். முதல்ல வந்து உஷ்ணீஷினே நமகா, கிரிச்சராய நமகா, குளுஞ்சானாம் தான் நமோ, குளுஞ்சானாம் பதையே நமோ நமகா. இப்போ குளுஞ்சானாம், குளுஞ்சுனா வயலுங்க, வயலில் திருடுவோராக. வயலில் திருட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்கும். வயலில் விளைந்த தானியத்தை திருடலாம், இல்லது கொஞ்சம் கொஞ்சமா கரைய சேர்த்தி பக்கத்து காட்டுக்காரனோட தோட்டத்துக்குள்ள கரையை சேர்த்தி பூமி சொந்தமா இருக்கிறாங்க பாத்தீங்களா, அதுவும் திருட்டுதான். அல்லது கடனை கொடுத்துட்டு வட்டி கட்ட முடியல, அதுக்கு எழுதி வாங்குறது என்னதுதான் திருட்டு. எப்படி வேணா, ஏன்னா கடன் கொடுத்த நீ உனக்கு திருப்பி கொடுக்க முடியலையா, வட்டியெல்லாம் கணக்கு போட்டு இந்த பூமி எனக்கு எழுதி வச்சிரு அப்படிங்கிறது என்னதுதான் திருட்டு. கரையை சேர்த்தி போய் போன்றது திருட்டு. அல்லது ஒரு வயலில் விளைந்த தானியங்களை அவருக்கு தெரியாம எடுத்துட்டு போறது என்னதான் திருட்டு. அல்லது இன்னைக்கு இவங்களுக்கு தான் தண்ணீர்னு முறை விட்டுருப்பாங்க, இந்த வயலுக்கு இன்னைக்கு தண்ணீர் முறை விட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒரு சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து பிரிச்சுக்குவாங்க. அது கிணறா இருக்கலாம், வாய்க்காலா இருக்கலாம், அது பிரிச்சுக்குவாங்க. சோர்ஸ் ஆஃப் வாட்டர் பிரிச்சுக்குவாங்க. உனக்கு இன்னைக்கு, நாளைக்கு எனக்கு உண்டான. அவன் என்ன பண்றது, நாளைக்கு அவனுக்கு காலையில அவன் முறைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நாளைக்கு ஒரு கிணத்து தண்ணி இருக்கு, நாளைக்கு காலையில இருந்து அவனுக்கு முறைன்னு வச்சுக்க, பிக்கு என்ன பண்றது, காலையில 6 மணில இருந்தா உனக்கு முறை, 5 மணி வரைக்கும் போரை போட்டு என்ன பண்ணிடுறது, மோட்டர் போட்டு கிணத்தை தொடச்சு வச்சிட வேண்டியது. இதுலதான் பாதி சண்டை வர்றதே, முறை வச்சா சண்டைன்னு இதுதான்.
மனசாட்சி வேணும் இல்லைங்களா? நம்மளுக்கு முறைன்னா நீ என்ன பண்ணிக்கணும், அந்த அன்னைக்கு காலையில தண்ணி எடுத்துட்டு விட்டுட்டீன்னா, அந்த அன்னைக்கு பகல் ஃபுல்லா ஊறி, நைட் ஃபுல்லா ஊறி, அடுத்த நாளுக்கு அவனுக்கு முறைக்கு தண்ணி கிடைக்கும். அவனுக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்காகவே, அவன் பூமி காயணுங்கிறதுக்காகவோ, ஏன் அந்த காயணும்? விருப்பு, கோபம், அண்டர்ஸ்டாண்டிங், மன பலகீனம் இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறது? அந்த அன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலை போடு, அருவாள் வெட்டு, குத்து, சண்டை போடு. ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மனம் பலகீனத்தை தவிர ஒருமே காரணம் கிடையாது. எப்ப நீங்க ராக, துவேஷம், காமம், குரோதத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கலையோ, மனம் பலகீனம் ஆயிரும். மனம் பலகீனம் ஆயிட்டோம்னா இந்த மாதிரி வேலையைத்தான் செய்யும். இப்ப ஒருத்தர் பொறுத்து போறாங்க, ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க அப்படிங்கிறது மனபலத்தை காட்டுகிறது, கையாளகத்தனத்தை காட்டவில்லைன்னு புரிஞ்சுக்கும். ஒருத்தர் என்ன பண்ணாலும் அனுசரிச்சு போறாங்க, என்ன பண்ணாலும் அவங்களால உள்ள டென்ஷன் ஆகாம, நான் சொல்றது டென்ஷன் ஆகாம ஒருத்தர் அமைதியா இருக்கிறாங்கன்னா அது கையால் ஆகாம, கோபத்தை வெளிக்காட்ட முடியாம அல்ல, கோபத்தை வெளிக்காட்டுவது என்பதுதான் உண்மையில் கையாளாகத்தனம். எப்ப உனக்கு கோபமே வல்லியோ மனம் பலம் அர்த்தம். பலகீனமான மனதில் இருந்துதான் கோபம் வெளிப்படும். நல்லா தெரிஞ்சுக்கணும். கோபம் என்பது இயலாமை. எதனால இயலாமை போச்சு? மனம் பலகீனம். எப்பங்க நமக்கு உடம்பு எப்பங்க நம்மளுக்கு இயலாமை போகுது? பலகீனம் எப்பங்க போகுது? ஒரு நோயுற்றால், ஒரு காய்ச்சப்படுத்த நமக்கு என்ன வருது? இயலாமை வருது. அப்போ நம்ம அந்த இயலாமையில் நம்ம என்ன அது அந்த மாதிரி மனம் எப்ப இயலாமைக்கு போகுது? எப்ப பலகீனம் ஆகுதுன்னா மனம் நோயுற்ற போது. உடல் நோயுற்ற போது எப்படி பலகீனத்துக்கும் இயலாமைக்கும் போகுதோ, அதே போல்தான் மனம் பலகீனம் ஆகும் போது அது இயலாமைக்கு போகுது. அப்ப எதை பலகீனம் ஏன் ஆகுது? மனதினுடைய எப்படி உடலுடைய நோய் மாதிரி அங்க மனதினுடைய நோய். மனதுக்கு உண்டான நோய் தான் என்னது? விருப்பு, வெறுப்பு, காமம், குரோதம், இதெல்லாம் என்னது? வைரஸ், பாக்டீரியா, என்னென்னமோ சொல்றாங்க பாத்தீங்களா, மைக்ரோப்ஸ். அதெல்லாம் தான் நமக்கு நோயை உண்டு பண்ணக்கூடிய, மனநோயை உண்டு பண்ணக்கூடியது. அதனாலதான் என்ன வருது அவங்களுக்கு? கோபம். கோபம் வருவது, ஒருத்தர் பொறுமையா ஒருத்தர் இருக்காங்க, கோபம் வராம அந்த சிச்சுவேஷன்ல அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னா, கோபத்தை வெளிப்படுத்த தெரியாமலையோ, கோபத்தை வெளிப்படுத்த அறியாமையிலேயோ அல்ல. மனம் பலப்பட்டவர்கள் கோபப்பட மாட்டார்கள். ஏன்? கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க வாட்டுக்கு என்ன செய்யணும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் புரிஞ்சுக்கும். வயலில் திருட்டு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆத்தத்தாயி திருடர்கள் சொல்லுவாங்க. யார் ஆத்தத்தாயின்னு பாத்தீங்கன்னா, அரசன் செய்யும் போது பாத்தீங்கன்னா, ஆத்தத்தாயி தப்பு பண்ணவங்களுக்கு எந்த விதமான விசாரமும் இல்லாமல் அவனை தூக்கிலிடலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தது அரசர்கள் வாழும்போது. அதுல இவங்க எல்லாம் வருவாங்க. ஆத்தத்தாயி யார் யாரு? மற்றவனுடைய மனைவிய கவர்றவன், மற்றவருடைய சொத்தை அபகரிக்கிறவன், மற்றவங்களுக்கு விஷம் வைக்கிறவன், இந்த மாதிரி 5 தப்பு இருக்குங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன தேவையில்லை? ஆத்தத்தாயி. அவங்கள ஆத்தத்தாயின்னு பேரு. அவங்களுக்கு பேரு எந்த வித விசாரணையும் தேவையில்லை. இறைவன் அரசன் என்ன பண்ணலாம்? அவங்கள தூக்கிலே ஏத்திடலாம். அதுதான் ஆத்தத்தாய். இது இந்த தப்பெல்லாம் பண்றான் பாத்தீங்களா? இப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம்? அந்த ஆத்தத்தாய் தப்பு பண்றவனுடைய சொரூபம் யாருதான்? இறைவன். அடுத்தது உஷ்ணி சினே நமக நமோ நமக, கிரிச்சராய நமோ நமக, குலுஞ்சானாம் பதையே நமோ. அடுத்தது இஷு மத்யக நமோ நமக, இஷு மத்யோ நமோ நமக. இஷுன அம்பு, அம்புகளை ஏந்தியவர். அதே விளக்கங்கள்ல திரும்பி திரும்பி வருது. அம்புகளை ஏந்தியவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். ஆயுதங்கள் சொன்ன பாத்தீங்களா? அதே கருத்துதான் இந்த இடத்துல. எதற்காக இறைவன் ஆயுதங்களை ஏந்தியவராக இருக்கிறார் அப்படிங்கறது தெரிஞ்சு மீனிங் புரிஞ்சுக்கணும். அடுத்து என்னது? இஷு மத்யோ, அம்புகளை ஏந்தியவர். அப்புறம் தன்வா வித்யக. அப்ப வெறும் அம்ப வச்சு என்ன பண்றது? கீழே என்ன இருக்கணும்? தனுகு இருக்கணும். தனுகு, வில்லை ஏந்தியவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். அப்புறம் அந்த ஓ இருக்கு பாருங்க, தன்வா வித்யஸ்ச ஓ அப்படின்னா, ஓங்கிறது வகை.
அப்படின்னா பரமேஸ்வரராக இருக்கிற உங்களுக்கு நமஸ்காரம். ஓ நமோ நமக. வகனா உங்களுக்குன்னு அர்த்தங்க, அவ்வளவுதான். யார் அவர் எப்படி இருக்காருங்க? ஈஸ்வர சொரூபம் பார்க்கணும். சிவனாக ருத்ரனாக பார்க்க கூடாது. பரமேஸ்வரனாக இருக்கிற உங்களுக்கு. வகங்கிறது எப்பவுமே அந்த ஓ வரும் பார்த்தீங்களா நிறைய இடத்துல, ஓ நமோ நமக. அந்த ஓ அப்படிங்கிறது பரமேஸ்வரனாக ஈஸ்வர தத்துவத்துக்கு நமஸ்காரம். அப்படி புரிஞ்சுக்கணும். ஓங்கிற வேர்டு. ஓங்கிற ஆக்சுவலா வக, அந்த நா வர்ற அப்படி வந்து. அடுத்த வேர்டு ஆதன் வானேபியக பிரதிததானேபியஸ்ச. மறுபடியும் வருது பாருங்க, ஓ நமோ நமக. ஆத்தன் வானேபியக, ஆத்தன் வானேபியக அப்படின்னா வில்ல எடுத்து வச்சு இழுக்கிறது. நான் ஏற்றி அப்படின்னு என்ன, ரெடி டு ஃபைட், அந்த பொசிஷன். வில்லில் நான் ஏற்றி கொண்டிருப்பவர் அப்படின்னு என்ன அர்த்தங்க? அடுத்த நிமிஷம் விட்டாருன்னா முடிஞ்சதுன்னு அர்த்தம். வில்லில் நான் ஏற்றுவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். நமோ நமகா. வில்லில் நான் ஏற்றுவர். அடுத்தது பிரதிததானேபியஸ்ச. பிரதிததானேபியஸ்ச அம்பை ஃபர்ஸ்ட் வில்ல புடிச்சு இப்படி இழுக்கிறாங்க பாத்தீங்களா, அது நான் ஏற்றுதலுக்கு ரெடி. அடுத்து என்ன வைப்பாங்க, அம்பை கொண்டாந்து வைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த பொசிஷன். அம்பை தொடுத்தல். அம்பு பின்னால் அம்பார துணியில் இருக்கும், அதை எடுத்து அதுக்கு முன்னால என்ன பண்ணணும், அந்த வில்ல இழுத்து, நானை இழுத்துதான் அது உள்ள வைக்கிறோம். அந்த வில்லு, அது ரெண்டு பொசிஷனும் சொல்றாரு. ஒண்ணு ஆதன் வானேபியக, நானை இழுத்தாச்சு. அடுத்தது கொண்டாந்து உள்ள பொசிஷன் வச்சாச்சு, அம்ப. அதுதான் அம்பை தொடுத்தவர் பிரதிதானேபியக. அடுத்தது வக என்ன சொன்ன, ஓ நமோ நமக பரமேஸ்வரன். அப்படி இருக்கிற பரமேஸ்வரன் ஈஸ்வரனுக்கு நமோ நமக. எப்ப ஓ வந்தாலும் நீங்க அதை எழுதிக்கலாம். ஓ மீன்ஸ் வகன்னு எழுதிக்கணும், ஓன்னு எழுதக்கூடாது. வக அன்மயம் பண்ணி பிரிச்சு எழுதி, ஓ அப்படி எழுதக்கூடாது. வக அப்படின்னா பரமேஸ்வராக நமக்கு நமோ நமக நமஸ்காரம். ஆயஜத்யோ, ஓ சாரி, அடுத்தது ஆயச்சத்யோ விஸ்ருஜத்யோ. ஆயச்சத்யக அதுவும் அதேதான். என்னது, நாணை இழுப்பவர். நாணை இழுப்பவர் ஆயச்சத்யக. விஸ்ருஜத்யக அம்பை எய்துறவர். எல்லா வேலையும் பண்ணி முடிச்சு கடைசியில் என்ன பண்ணுவார், விட்டுறாரு பாத்தீங்களா, அம்பை எய்துபவர். விஸ்ருஜத்யஸ்ச விஸ்ருசத்யக. அப்புறம் திருப்பி என்ன வருது, ஓ நமோ நம. வக பரமேஸ்வரருக்கு, இப்படி இருக்கிற பரமேஸ்வரருக்கு நமோ நம. ஆயச்சத்தியங்கிறது நாணை இழுப்பவர், விஸ்ருஜத்யகங்கிறது அம்பை எய்துபவர், வகங்கிறது பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம். அப்படிப்பட்ட பரமேஸ்வரருக்கு நமஸ்காரம். அடுத்து அஸ்யத்யக. எல்லாம் வச்சாச்சு. எதை பார்த்து விடுறாரு, குறியை நோக்கி பானத்தை விடுபவர், அம்பை விடுபவர். குறியை நோக்கி. அஸ்யத்யக அஸ்யத்யக அஸ்யத்யக, அதுதான் யோ ஆயிருக்கு, அசத்யோ இருக்கு. ஆனா மீனிங் எழுதும் போது அஸ்யத்யகன்னு எழுதும். அவருக்கு நமோ நமக. பக்கத்துல நான் போட்டீங்கன்னா யோ போட்டுக்கலாம். வெறும் அஸ்யத்யோன்னு போடக்கூடாது, அஸ்யத்யகன்னு போடுங்க. அல்லது அஸ்யத்யோ நமோ நம. அப்படி இருப்பவருக்கு நமோ நமஸ்காரம். குறியை நோக்கி எது, வில்லு பானம், அதை விடுவர். வித்யத்யக வித்யத்யக வித்யத்யஸ்ச நமோ நமக. அந்த குறியை பிளப்பவர். அங்க போய் அடிச்சாச்சு, அடுத்து என்னாச்சு, அது ரெண்டா பொழந்துருச்சு. குறியை, குறினா ஆப்ஜெக்ட், ரெண்டா பொழக்கிறது.
குறியை பிளப்பவர் வித்யத்யஹ. அங்கே வருது ஓ நமோ நமக. ஆசி நேப்யஹ. ஆசினாங்க உட்கார்ந்து இருப்பவருக்கு. உட்கார்ந்து இருப்பவராக இருப்பவருக்கு அப்படின்னா எந்த செயல்பாடும் இல்லாமல் அமைதியா இருக்கிறான். அப்படிப்பட்ட சொரூபமாக அப்படிப்பட்டவருடைய சொரூபமாகவும் இவர் தான் இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறது. சயனா ஷயானேபியகனா உட்கார்ந்து இருக்கிறது ஆசை, சயனா படுத்துக்கிறது. படுத்துக் கொண்டிருப்பவருடைய சொரூபமாக படுத்துக் கொண்டிருப்பவராக யாருதான் இருக்கா? இறைவன். இறைவன் படுத்துக் கொண்டிருக்கிறான் எடுத்துக்கலாம், படுத்துக் கொண்டிருக்கிறவருடைய சொரூபமா எடுத்துக்கலாம். படுத்துக் கொண்டிருக்கிற அனைவரும் யாருதான்? இறைவனை தவிர்த்து வேற அல்ல. படுத்துக் கொண்டிருப்பவர்களாக இருப்பவருக்கும் அப்புறம் மறுபடியும் இங்க ஓ வருது வக நமோ நமக. உட்கார்ந்து கொண்டிருப்பவராக இருப்பவருக்கும் படுத்துக் கொண்டிருப்பவராக இருப்பவருக்கும் அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுக்கு நமோ நமக. அடுத்து என்னது? ஸ்வபத்யக. ஸ்வபத்யக அது யோ இருக்கு. ஸ்வபத்யோ நமோ நமக எழுதிக்கலாம் இல்லையா? ஸ்வபத்யக. ஸ்வபத்வன சுசுப்தி தூங்குறது. உட்கார்ந்து இருக்கிறவங்க படுத்திருக்கிறவங்க அப்புறம் கொஞ்ச நேரம் என்ன பண்ணிக்கிறாங்க? தூங்குறாங்களா? தூங்குகின்றவர்களாக இருப்பவருக்கு நமோ நமக. தூங்கிக் கொண்டிருப்பவருடைய சொரூபமாக எடுத்துக்கலாம். தூங்கிக் கொண்டிருப்பவராக இறைவனை தவிர்த்து வேறல்ல, தூங்குவராக இருக்கிற இறைவன் எடுத்துக்கலாம். ஜாகிரத் உங்களுக்கு எல்லாம் ஈஸியா புரியும். ஜாகிரத்னா விழித்துக் கொண்டிருப்பவர். ஜாகிரத் அவஸ்தா அவஸ்தான்னு சொல்ல பாத்தீங்களா? விழித்துக் கொண்டிருப்பவருக்கு நமஸ்காரம். அங்கேயும் திருப்பி கோ வருது. அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம். தூங்கிக் கொண்டிருப்பவர், ஜாகிரத்னா விழித்துக் கொண்டிருப்பவருக்கு, அப்படி இருக்கிறவருக்கு நமோ நமக நமஸ்காரம். அடுத்தது திஷ்டத்யோ நின்று கொண்டிருப்பவர். திஷ்டத் ஸ்தா ஸ்டாண்ட் திஷ்டத். தாவத் ஜம்ப் பண்ணி ஓடுறது, ஓடுபவர். ஓடிக்கொண்டிருப்பவரும் இறைவனை தவிர்த்து வேறல்ல. மறுபடியும் வகை வருது. அப்படிப்பட்டவருக்கு நமஸ்காரம். சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தியோ நம. ஹரிஹி ஓம். நீங்க நோட் போட்டு அப்படி